Next topic, important industrial policies to 1991. India is Asia's third largest economy. Already we know that. The 73 years of Indian independence have brought a remarkable change in socio-economic landscape of India. அதில் ஒன்றா என்னென்ன இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் 48, 56, 77, 80, 90, 91 இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்லாம் இருக்குது. எதுக்காக இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் வேணும்? இஃப் அ கண்ட்ரி வாண்ட் டு பி எ டெவலப்டு எக்கானமி அப்படின்னா அந்த கண்ட்ரி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன். மேஜர் அந்த அட்வான்ஸ்டு கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் பேசிகிட்டு இருக்கலாம், அமெரிக்கா, ஜப்பான் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைஸரை பேஸ்டாக வச்சுருந்ததுனால அவங்களாம் டெவலப்டு கண்ட்ரிஸாக மாறிட்டாங்க. நம்ம இன்னும் இந்தியா வந்து அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணியே இருக்கிறனால டெவலப்பிங்லேயே இருந்துகிட்ருக்கோம். அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா பிரிட்டிஷ் வந்து நம்மளை விட்டுட்டு போகும்போது ரொம்ப வீக்காக தான் இண்டஸ்ட்ரியல் பேஸ் இருந்துச்சு. ரொம்ப டீப்பாக இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி அதிகமாக தெரியாமல் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டுக் ஸ்பெஷல் எம்பசிஸ் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் சாலிட் இண்டஸ்ட்ரியல் பேஸ். ஒரு ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரியல் பேஸை இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அதில் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் ரெவல்யூஷன் 1948, 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் clearly stated that need for developing both small scale industries and large scale industries. இப்போ இந்த ரெண்டு பாலிசிஸையும் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948. Government of India recognized the significant contribution of industrialization. Therefore, on 6th April 1948, first industrial policies was declared by Government of India. What are the main importance of these policies? பார்த்தீங்கன்னா India should be a mixed economy, both capitalism and socialism. Capitalismனா அமெரிக்கா மாதிரி அந்த டெவலப்டு கண்ட்ரி. சோசியலிசம் கேபிட்டலிஸ்டில் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரைவேட் தான் அதிகமாக இருப்பாங்க. சோசியலிசம் பார்த்தோன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்ற பாலிசிஸ் இருக்குது. ரெண்டே சேர்த்து இந்தியா வந்து மிக்சட் எக்கானமியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா யார் எந்தெந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வே, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், அட்டாமிக் எனர்ஜி, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க தான் மொனோபொலி, சிங்கிளாக இருப்பாங்க, வேறு யாருமே அதில் இன்வால்வ் ஆக முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் லைக் கோல், ஸ்டீல், மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஏர்க்ராஃப்ட், சிமெண்ட், ரப்பர், ஆட்டோமொபைல், வயர்லெஸ் அப்பாரட்டஸ், மினரல் ஆயில் இதெல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். அந்தந்த ஸ்டேட்டில் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கோ அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் அன்ரெகுலேட்டட் ப்ரைவேட், இந்த மேலே சொன்ன அந்த செக்டார்ஸ்லாம் போக மிச்சம் என்ன செக்டார்ஸ்லாம் இருக்கோ அதில் யார் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆல்சோ டேக் இன்வால்வ் இன் அன்ரெகுலேட்டட் ப்ரைவேட் என்டர்பிரைஸ். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் போக மிச்சம் இருக்கிற செக்டாரில் ஓப்பன் செக்டார் எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணியாச்சு, யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் வந்து 4 குரூப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா பப்ளிக் செக்டார், கவர்மெண்ட் கண்ட்ரோல் மட்டுமே இருக்கும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ். அப்புறம் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ், பப்ளிக் இருக்கும், ப்ரைவேட் இருக்கும். அப்புறம் அதையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அண்ட் கண்ட்ரோல்டு ப்ரைவேட் செக்டார் தேர்ட் ஒன். ப்ரைவேட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கோம், கீ வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ப்ரைவேட் அண்டு கோஆப்ரேட்டிவ் செக்டர்ஸ்க்கு இதான் 4 தான் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் ரொம்ப எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப எஃபர்ட் எடுத்துருக்குறாங்க. அண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேட் விர்ச்சுவல் மோனோபொலி இன் ரயில்ரோட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு டெவலப் அ மினரல் அண்ட் அயன் ஓர் எக்ஸெட்ரா. And the government encouraged the significance of foreign capital for industrialization. நம்ம இந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருந்தால் அங்கே டெவலப் ஆகுன்னு சொல்லிட்டு அதனால் ஃபாரின் கேபிட்டல் வந்து என்கரேஜ் பண்ணாங்க.
இருந்தாலும் ஃபுல் கண்ட்ரோல் யார் கையில் இருக்குன்னா இந்தியன் ஹேண்ட்ஸ். த கண்ட்ரோல் should be remain with Indian hands. These are the importance of 1948 industrial policy resolutions. அடுத்து 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, give dominant role to public sector. கவர்மெண்ட் செக்டர்ஸ் மட்டும் பார்க்காம அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கும் அவங்களையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, அவங்களுக்கும் நியாயமான வழிகளில் செஞ்சு கொடுக்கறது. The government would support and encourage cottage and small scale enterprise by restricting the production in large scale sector by differential taxation or by direct subsidies. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டாக்ஸேஷன் அதிகமாக போட்டுட்டு இந்த ஸ்மால் ஸ்கேல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்சிடி சலுகைகள்லாம் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணாங்க. அப்புறம் இந்த 56 இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்ன எம்பசிஸ் பண்ணாங்கன்னா, ரெடியூசிங் த ரீஜியல் டிஸ்பாரிட்டிஸ் இன் லெவல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஏன் வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோன்னா பெரிய பெரிய சிட்டிஸில் டவுன்ஸில் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் வில்லேஜ் எல்லாம் டெவலப் ஆகாமல் இருக்கும். ஸோ வில்லேஜ் ஏரியாவில் டெவலப் பண்ணுறக்காக, பேக்வர்ட் ஏரியா டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மால் ஸ்கேல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்சிடி சலுகைகள் கொடுக்கறதுனால ஒட்டுமொத்தமாக எல்லா ஏரியாவும் என்ன ஆகும்னா டெவலப் ஆகும். அப்புறம் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் த நீட் ஃபார் ஃபாரின் கேபிட்டல் ஃபார் ப்ரோக்ரஸிவ் இண்டியனைசேஷன் ஆஃப் ஃபாரின் கன்சர்ன். இந்தியன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக, அவங்களோட டிமாண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபாரின் கேபிட்டலையும் கொண்டு வர வச்சாங்க. அடுத்து இந்த 56 இண்டஸ்ட்ரியல் பாலிசி எந்தெந்த செக்டர்ஸ்க்கு வந்து அதிகமாக கொடுத்தாங்க, இது யாரோட பாலிசி, யார் சஜஸ்ட் பண்ணான்னு பார்க்கலாமா? திஸ் 56 பாலிசி வாஸ் ஷேப்டு பை மஹலனோபிஸ். செகண்ட் 5-year பிளானோட மாடல் வந்து இவரோட பேஸில் தான் இருந்துச்சு, மஹலனோபிஸ் மாடல், விச் இஸ் சஜஸ்டட் தட் எம்பசிஸ் ஆன் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். அதுதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வரும் லாங் பீரியடுக்கு அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணார் இந்த மஹலனோபிஸ் எக்கனாமிஸ்ட். ஸோ த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் கிளாஸிஃபைட் இன்ட்டு 3 கேட்டகரிஸ், 17 இண்டஸ்ட்ரீஸ், 12 இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தேர்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு 3 பிரிச்சிருக்காங்க. இந்த 17 இண்டஸ்ட்ரீஸ் யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். ரயில்வே, ஏர் டிரான்ஸ்போர்ட், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், அயன் அண்ட் ஸ்டீல், அட்டாமிக் எனர்ஜி. ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ப்ரைவேட்டாக என்ன செய்யலாம், ஹெல்ப் பண்ணிக்கலாம் இந்த செக்டார்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு சொல்லி ஒதுக்கியிருந்தாங்க. அண்ட் தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அந்த 17-12 இண்டஸ்ட்ரீஸ் போக மிச்சம் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் ப்ரைவேட் செக்டார்ஸ் என்ன செய்யலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஓப்பன் ஃபார் த ஸ்டேட் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட்டுக்கும் ஒதுக்கலாம். அடுத்த க்ரீன் ரெவல்யூஷன். திஸ் இஸ் அ டெக்னாலஜிக்கலி பிரேக் த்ரூ இன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ். அக்ரிகல்ச்சரில் டெக்னாலஜிக்கலை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தது க்ரீன் ரெவல்யூஷன். 1960s ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் வேர். இதோட இந்த க்ரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் வந்து இந்த MS சுவாமிநாதன்றவர். பழைய டெக்னாலஜியில் ரீபர்னிஷ் பண்ணிவிட்டு மாடர்ன் டெக்னாலஜி வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. The new technology was tried in 60-61 as a pilot project in 7 districts. This is what called HYVP, High Yielding Varieties Program. The Green Revolution base. The Green Revolution அப்படி என்ன அச்சீவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, boost the production of major cereals like wheat and rice. Major achievement. பார்த்தீங்கன்னா எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, நம்ம ஒரு காலத்தில் ஃபுட்டுக்காக அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணியிருந்தோம். அவங்க எப்படா அவங்க கப்பல் வந்து இறங்க நம்ம எப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் நாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோம், அமெரிக்கா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு. பட் நவ் இந்தியா இஸ் ஃபுட் சர்ப்ளஸ், எக்ஸ்போர்ட்டிங் ஃபுட் கிரெயின்ஸ் டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டோம் த்ரூ வாட் க்ரீன் ரெவல்யூஷன். அந்த ஃபுட்டு சப்ளை பண்ணுறதுக்காக நாம் அமெரிக்காவுக்கு என்னெல்லாம் கொடுத்துருந்தோன்னா, மினரல் ரிசோர்ஸ் அட் சீப்பஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுத்துருந்தோம். ஃபார் மேனுஃபேக்சரிங் வெப்பன்ஸ். அதனால் அங்கே இருக்கிற யூஎஸ் யூத் பாப்புலேஷன் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆச்சு, அவங்களோட ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் நம்மளோட மேஜர் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா
நாம் அடுத்தவங்ககிட்ட ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம் போய் நாம் அடுத்தவங்க இந்தியன்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு என்ன ஆகிட்டாங்க, இன்க்ரீஸ் ஆகிருச்சு த்ரூ கிரீன் ரெவல்யூஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹைல்டிங் வெரைட்டி சீட்ஸ், ரைஸ், வீட், மைஸ், சோளம், மக்காச்சோளம்லாம் இருக்கு இல்லையா, அதில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அதுதான் நிறைய என்ன செய்யும், ஈல்டு கொடுக்குன்றக்காக. அப்புறம் மெயின்லி டைரக்டட் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் கிராப்ஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன், காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ், பொட்டேட்டோ இதுலேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பெர் ஹெக்டேர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஆல் கிராப்ஸ் ஹேட் இன்க்ரீஸ் டியூ டு பெட்டர் சீட்ஸ். அப்புறம் க்ரீன் ரெவல்யூஷன் ஹேட் பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நடந்துச்சு. த மேனுஃபேக்சர்டு அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் லைக் அ டிராக்டர், இன்ஜின்ஸ், த்ரெஷர்ஸ், அந்த கிராப்ஸை இந்த இப்போ நெல் அடிக்கிறது, சுகர் கேன் கட் பண்ணுற மிஷின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பம்ப் செட், இது மாதிரிலாம் நிறைய இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு குட்ஸு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் க்ரீன் ரெவல்யூஷனால. அண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் ஹேட் ப்ராட் ப்ராஸ்பரிட்டி டு ரூரல் பீப்புள். நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் ஹேட் ஜெனரேட்டட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ரூரல் மாசஸ். டியூ டு திஸ் தேர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேட் இன்க்ரீஸ். வாழ்க்கை தரம் வந்து உயர ஆரம்பிச்சு. அண்ட் மல்டிபிள் கிராப்பிங் அண்ட் மோர் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர், டிமாண்ட் ஃபார் லேபர் ஆல்சோ இன்க்ரீஸ். அப்புறம் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸும் ப்ரொவைட் பண்ணாங்க பை பேங்க் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். திஸ் பேங்க் ப்ரொவைட் லோன்ஸ் டு ஃபார்மர்ஸ் ஆன் ஈஸி டேர்ம்ஸ். திரும்ப கட்டுறது வந்து ஈஸியாக பே பண்ணுற மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாமே க்ரீன் ரெவல்யூஷனோட அச்சீவ்மெண்ட்ஸ். The new agriculture strategy was also called various names: modern agricultural technology, seed fertilizer, water technology, or simply green revolution. இது இந்த மூணு பேருமே நியூ அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜிக்கான பேர் தான். இப்படிப்பட்ட க்ரீன் ரெவல்யூஷன் என்ன வீக்னஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ஸ்டில் கேம்பிள் ஆஃப் மான்சூன். மழை பெய்யும், பெய்யாமல் போயிடும், தண்ணி கிடைக்கும், கிடைக்காம போயிடும், இல்லாட்டா ஃப்ளட்டு வந்து அடிச்சிட்டு போயிடும், இந்த மாதிரிலாம் நடக்கும். கேம்பிள், சூதாட்டம் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் டெக்னாலஜிக்கு என்ன வேணும்னா சீட்ஸ், ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், வாட்டர் வந்து அதிகமாக தேவைப்படும். அதுக்கு நிறையா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது சில ஃபார்மர்ஸ் கிட்ட கிடைக்காது. த இன்கம் கேப் பிட்வீன் லார்ஜ் அண்ட் மார்ஜினல் ஸ்மால் ஃபார்மர்ஸ் ஹேட் இன்க்ரீஸ். நிறைய ஏக்கர் நிறையா பணம் வச்சுருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து கெயின்ஸ் வந்து நிறையா கிடச்சிச்சு. ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கல. The gap between irrigated and rainfed area had widened. ஆற்று பாசனம், டேம், இதிலேருந்து வாய்க்கால், கேனலில் வாட்டர் வரும் இல்லையா, அதுவும் அப்புறம் மழையை நம்பி இருக்க கிணத்து பாசனம், இந்த மாதிரி கேப் வந்து என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. Except Punjab and to some extent of Haryana, the farm mechanization had created widespread unemployment among agricultural laborers in the rural areas. இந்த மாதிரி மெஷினு அதிகமாக யூஸ் பண்ண அந்த ஸ்டேட்ஸை தவிர மற்ற ஸ்டேட்ஸ், அந்த ஸ்டேட்ஸ்லலாம் எம்ப்ளாய்மெண்ட் என்னவாயிடுச்சு, குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மெஷின்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து லார்ஜ் கெமிக்கல் யூஸ் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ரெடியூசஸ் சாயில் ஃபர்டிலிட்டி. நிறைய ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் சாயில் நேச்சுரலாக இருந்த ஃபர்டிலிட்டி வந்து குறைஞ்சிருச்சு. அண்ட் ஸ்பாயில்டு ஹியூமன் ஹெல்த் ஆல்சோ. நவ் ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் என்கரேஜ். அதனால் அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ எல்லா இடத்துல என்ன பேசிக்கிறாங்க, ஆர்கானிக்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் இம்ப்ளிமெண்டட் செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் டு அச்சீவ் ஹையர் அக்ரிகல்ச்சர் க்ரோத். த டார்கெட் ஆஃப் செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா 400 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன் எகெயின்ஸ்ட் 214 மில்லியன் டன்ஸ் இன் 2006-07. இது வந்து இந்த 2020 400 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின் வந்து அச்சீவ் பண்ண பிளான் பண்ணது இந்த செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன். த அக்ரிகல்ச்சர் செக்டர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 5% to 6% ஓவர் நெக்ஸ்ட் 15 years. தேர் மே பி சேஞ்ச் இன் தீஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் விச் டபுள் த பெர் ஏக்கரேஜ் ப்ரொடக்ஷன். ஒரு ஏக்கரில் 100 டன் கிடைக்குதுன்னா இந்த செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் டன்ஸ் என்னவாகணும், டபுள் ஆகணும். Contribution of private sector market usage of genetically modified foods.
ப்ரைவேட் செக்டார் வந்து அந்த மாதிரி குட்ஸை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஷுட் பி இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் ப்ளே அ கீ ரோல் இன் எக்ஸ்பெடிட்டிங் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் அண்ட் மேனேஜிங் வாட்டர் ரிசோர்ஸஸ். எல்லா ஏரியாக்களுக்கும் வாட்டர் கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட் என்ன செய்யணும், ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அண்ட் லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் சர்ப்ளஸ் வாட்டர் டு டெஃபிஷியன்ட் ஏரியா. இந்த கங்கா அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ரிவர்ஸ்லலாம், கிருஷ்ணா இந்த மாதிரி ரிவர்ஸ்லலாம் அதிகமாக ஃப்ளட்டு வருது இல்லையா, அப்போ எல்லா ரிவர்ஸையும் ஜாயின் பண்ணால் தண்ணியே இல்லாத ரிவர்ஸ்க்கு வந்து அந்த ஃப்ளட்டு வாட்டர் வந்து போகும்போது எங்கேயுமே ஃப்ளட்டு இருக்காது. இது வந்து பார்த்தேன் ரெயின்போ ரெவல்யூஷன். க்ரீன் ரெவல்யூஷன் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் சேர்ந்தது. ஒயிட் ரெவல்யூஷன் மில்க்குக்கு, ப்ளூ ரெவல்யூஷன் ஃபிஷ்ஷு, எல்லோ ரெவல்யூஷன் ஆயில் சீட்ஸு, கோல்டன் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆப்பிள், பிளாக் ரெவல்யூஷன் பெட்ரோலியம், சில்வர் ரெவல்யூஷன் எக்கு, ரவுண்ட் ரெவல்யூஷன் பொட்டேட்டோ, ரெட் ரெவல்யூஷன் மீட் அண்ட் டொமேட்டோ கறி, கிரே ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசருக்கு, பிங்க் ரெவல்யூஷன் ஷ்ரிம்ப் இறால் மீன் இருக்குல்ல அந்த இது சேர்ந்தது, ப்ரௌன் ரெவல்யூஷன் வந்து லெதர் ரிலேட்டடான குட்ஸ். இதெல்லாம் ரெயின்போ ஆஃப் ரெவல்யூஷன். அந்த லாஸ்ட்டில் அந்த ரிவர் லிங்க் பண்ணுற பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவங்க இருக்கும்போதே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, எல்லா ரிவர்ஸும் லிங்க் பண்ணலாம் சொல்லிட்டு பேசிட்டு, அதுக்கப்புறம் நிறைய ஃபண்டு நிறைய ஆகும் அப்படின்றதுனால அதை என்ன செஞ்சிட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க. சரி, தீஸ் ஆர் த க்ரீன் ரெவல்யூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்.